நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. ஆனி மாத கிருத்திகை வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜூன் 22 கீழ்பெண்ணாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனாக்கிய முருகப்பெருமானுக்கு ஆனி மாத கிருத்திகை தினமான சிறப்பு அபிஷேக ஆராதனை பல வண்ண மலர்களால் அலங்கரித்து நெய்வேதியத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வேண்டி அருளை பெற்றனர். பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. உதகமண்டலம் நீலகிரி மாவட்டத்தில் ஜூன் 24 முதல் 26 வரை கனமழைக்கு வாய்ப்பு. தேன்கனிக்கோட்டையில் குழந்தை திருமண கர்ப்பத்தை மறைக்க போலி ஆதார் கார்டுகளை அச்சிட்டு கொடுத்ததாக ஒருவரை கைது செய்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை மற்றும் ராயக்கோட்டை பகுதிகளில் 16 வயது சிறுமிகள் குழந்தை திருமணத்தில் கர்ப்பமாகி அதை மறைக்க போலி ஆதார் கார்டுகளை பயன்படுத்தியதாக புகார் இருந்தது. சம்பவத்தை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு போலி ஆதார் கார்டுகளை அச்சிட்டு கொடுத்த நபரை கைது செய்துள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதி பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகனை தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இங்குள்ள முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். விடுமுறை நாட்களில் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தருமபுரி மாவட்ட அமைச்சூர் சிலம்பம் சங்கம் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொழிலாளர்கள் உறுப்பினராக பதிவு செய்யும் சிறப்பு முகாமை மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் தொழிலாளர் நலத்துறையின் உதவி ஆணையர் KS ஆனந்த் பிரகாஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் வருகை தந்த பயனாளிகளுக்கு விண்ணப்ப படிவங்களை வழங்கியதுடன் அவர்கள் குறித்த விவரங்களை கணினியில் புகைப்படத்துடன் பதிவேற்றும் பணிகளை மேற்கொண்டனர். தென்குவலவேலி அரசு பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நீலநிலா இதழ் ஆசிரியர் செண்பகராஜனின் புதிய வெளியீடான மாயமானை தேடி நூல் வெளியீட்டு விழா மதுரையில் 21 காலையில் சிறப்பாக நடைபெற்றது. செண்பகராஜன் வெளியிட மதுரை சமூக சேவகர் OK சிவா அவர்கள் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் திண்டுக்கல் பட்டிமன்ற பேச்சாளர் மங்கையர்கரசி, சுவடுகள் ஒருங்கிணைப்பாளர் கவிதா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விடுமுறை தினமான நேற்று கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அண்ணா AI கிளப் துவக்கம். சென்னை ஜூன் 23 செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஏற்படும் பயன்கள் மற்றும் சவால்களை தீர்ப்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அண்ணா AI கிளப் தொடங்கப்பட்டுள்ளது. அண்ணா AI கிளப்பின் சார்பில் நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து விவாதித்து அதற்கான ஆப் உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஏற்படும் பயன்கள் மற்றும் சவால்களை தீர்ப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும்
சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அண்ணா ஏஐ கிளப் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அண்ணா ஏஐ கிளப் இலச்சினையை தமிழ்நாடு முதலமைச்சரின் செயலாளர் நிலை 2 சண்முகம் வெளியிட்டார். இதில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன், பொது நூலகத்துறை இயக்குனர் சங்கர், அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் டிராட்ஸ்கி மருது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் இலவச தலைக்கவசங்களை முன்னாள் மந்திரி உதயகுமார் வழங்கினார். மதுரை உசிலம்பட்டி அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் தலைமையிலான நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாமக்கல் உழவர் சந்தையில் நேற்று ஒரே நாளில் சுமார் 61.9 டன் காய்கறிகள் ரூபாய் 27.89 லட்சம் மதிப்பில் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.